சரி ரைட் வா காமோ லோக்கல் 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 வந்து போட்டே போ பாய் ஃபாலோ மீ வாங்க 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 லோக்கல் 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 சவுண்ட் போடு லோக்கல் 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 எல்லாரும் போட்டிங் தான் போறாங்க போல கூட்டம் அலம்பது தெரியும் ப்ரோ எல்லாரும் போட்டிங் தான் போறாங்க போல ஆமா இவ்வளவு பேர் போட்டிங் போனா நம்ம என்னைக்கு ப்ரோ போறது என்ன பின்னால வராங்களா எல்லாம் போட்டிங் அதுக்குதான் காலையில அங்க போய் டிக்கெட் வாங்கிருக்கோம் பேசாம நம்ம ஒரு போட்டை வாங்கி விட்டுருமா அண்ணா அண்ணா வந்துட்டாரு கேக்குறியா கடவுளே தொலைச்சிட்டானப்பா வசமா விடு விடு சந்தோஷ் நம்ம பாக்குறேன் சந்தோஷ் விடு பாத்துக்கலாம் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா நம்ம பையன் ஒரு மைக்கு மிஸ் பண்ணிட்டான் நானும் மைக்கு ஆனா மைக்கு வந்து திருப்பி கிடைச்சிட்டு என்ன மேக்னெட் தான் அதனால மேக்னெட் தொலைச்சிட்டான் எனக்கு அதே கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது என்ன பண்றது சரி விடு விடு பாத்துக்கலாம் வேற வாங்கிக்கலாம் ஒரே இதுல 40 தான் போக முடியும் இந்த கியூல நிறைய இருக்கும் அந்த கியூ லைனா நிக்கும் ஆமா வெயிட் பண்ணது கொஞ்சம் ஸ்லோவா தானே போகும் அதுவும் ஆடி ஆடி தான் போகும் கடவுளே கண்ணாடி போலாம் பார்த்தே ஆகணுமாப்பா ஆனாலும் இருந்தாலும் ஒருக்கா போய் பாத்துட்டு போயிரும் கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருவோம் ஐயா அந்த கூட்டம் நிக்கிறது எல்லாம் ஏதோ கடவுள தரிசிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இங்க ஜஸ்ட் திருப்ப இங்க இருந்து லைனா இதுவே இப்போ நம்ம கொஞ்சம் ரிச்சி கிட்ட இருந்தா ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஸ்பாட்லயே போலாம் எப்படி அப்படியா போலாம் எவ்வளவு 300 ஒரு ஆளுக்கா ஒரு ஆளுக்கு இப்போ 300 ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா உள்ள போயிடலாம் 300 அதுவும் லேட் ஆகுமா இல்ல அது உடனே போயிடும் முருகன் கோயில 100 இந்த திருச்செந்தூர் முருகர் கோயில் அந்த மாதிரி தானே எல்லா கூட்டத்திலும் ஒருத்தர் இப்படி இருப்பான் அதை அப்படி பண்ணிருக்கலாம் இது இப்படி பண்ணிருக்கலாம் ஆமா கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓகே போயிடலாமா போயிடலாம் 300 ரூபாய் கொடுத்து போயிருவோம் ஆமா பஸ் 300 ரூபாய் லைன்ல கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் அதை விசாரிச்சுட்டு பாத்துட்டு கரெக்டா போகலாம் சரியா ரவி ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா சரி வாங்க வாங்க இது யாரும் தெரியுதா வா முன்னாடி வா 2 பேரும் 2 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டே இருக்கேன் ஹோட்டல இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு கூட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டு போல இந்த 2 நாள் போனோம் அந்த பாட்டி கலாச்சிட்டு போயிட்டீங்களாடா போட்டுக்கு இன்னும் போகல எங்க போறோம் போட்டிங் போன மாதிரி என்ன போட்டிங் போகல அப்படி கலாச்சிட்டு போகுது எங்க கூட்டு போறியா எங்க போறதே தெரியல அதுல ஒரு காட்டுங்க இங்கதான் மோடிலாம் வந்தா இங்கதான் மோடிஜி வந்தா இங்கதான் இறங்குவாங்க இங்கதான் இறங்கும் ஹெலிகாப்டரா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் இங்க நிக்கிறாங்க அங்க நிக்க வச்சாங்க இப்ப இங்க அப்படியா ரவி கூட கேட்கறது இதுல இருந்து பாட்டி அக்கா வச்சு பெரிய கடை எங்க ரவி கூட இருக்காதானே மனுஷ பிறகு லோக்கல் ஒரு மைக்குக்கா அப்ப என்ன பண்ணணும் 3 இட்லி போதும் என் கூட யாராவது ஷேர் பண்ணுவாங்க இல்ல ஒரு தட்டுக்கு 4 தான் வரும் என் கூட யாராவது ஷேர் பண்ணிட்டு நான் 2 தான் 2 வந்து டயட்ல இருக்காங்க நம்மளே கிரௌடா கன்னியாகுமரி வந்தீங்கன்னா சரி தள்ளுங்க நீங்க பரவாயில்ல வெயிட் பண்ணி இந்த அம்மா கடை போட்டிருக்காங்க வாங்கி சாப்பிடுங்க சரியா வேற லெவல்ல இருக்கும் 200 ரூபாய் டேஸ்ட் எப்படி இருக்கு ஓகே கண்டிப்பா 2 தோசை 300 ரூபான்னு சொல்றாங்க 2 தோசை 4 வடை அது மசாலா தோசை 300 ரூபாய் தான் இருக்கும் 40 ரூபா இல்ல புரியல அவங்க கணக்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க நானும் பாத்துதான் இப்பதான் எடுத்த அதுகள் டேஸ்ட் சூப்பரா இருக்கு
கையை பிடிச்சு பார்த்தா சேர்த்து அடச்சுக்கிட்ட போதுல உள்ள அடுத்த வாங்க திருட்டு போயல அதான் அப்பயே சொன்னேன் ப்ரோ அவர் வடனா உயிரே வட உயிரே என்ன இது வடமல கண்ணு அங்க வர இந்த பாதி வாய்க்குள்ள போகுது ஆமா ப்ரோ நீ அவர் ஹெல்மெட் கையில சுத்திட்டு இருக்க வண்டி நினைச்சிருக்க வண்டி எங்க மேல நிக்குது அண்ணனுக்கு எல்லாரும் வாயில நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல இட்லியே சொன்னப்பா என்ன ஒரு ஆனந்தம் வாயில குடி கட் பண்ணாலும் வாங்கிடுவோம் கேமராமேனுக்கு அப்படியே வாயில விடல கேமராமேன் ஜல்தி கரோ சாப்பிடு சரி ஓகே இப்போ என்ன நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு தான் நம்ம போட்ல போவோம் அப்படிங்கிறப்போ அந்த டவருக்கு போவாங்க வியூ செம்மையா இருக்கும் இப்ப போயிட்டு வந்துரும் எவனோ இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு விட்டுருக்கான் அதை பார்த்துட்டு இவன் வந்து இப்பதான் முடியுது நாலு எதுக்கு ஒல்லி ஆயிட்டு போறான் கையில ஒரு ரேகை இல்ல அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி கிடையாது ஒரு நாளைக்கு எத்தனை செல்ஃபி அது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா காந்தி மண்டபத்துக்கு கிட்ட இருக்கோம் இப்ப கரெக்டா டவருக்கா போறோம் ஆமா டவருக்கு போறோம் டவருக்கு போய் வேற லெவலான வியூ நீங்க உங்களுக்கு காட்ட போறோம் பாருங்க அவ்வளவு நேரம் நீங்க தூக்கி காட்ட போறோம் ஓகேவா கேமரா தூக்கி இப்படி காட்டுவோம் கண்டிப்பா சரி ஓகே இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம பையன் வேலை காட்டிட்டான் கேமராமேனு வேற ஒண்ணும் இல்ல வேலை காணிச்சிட்டே இருக்காங்க அது என்னன்னு தெரியல நம்ம விளாக் வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருதுப்பா என்ன ஆச்சுன்னா மைக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கு விளையாடுறாங்க பேசுனது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஏன்டா அதான் பிரச்சனை இல்லாட்டி இது விளாகே இல்லையா இப்போ என்னன்னா அந்த இதுக்கு முன்னாடி நாங்க வந்த ஒரு 2-3 ஷாட் நீங்களே பாத்துருப்பீங்க வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கேட்டா மைக்கு தான் ஓகே அந்த ரிசீவர் என்ன பண்ணிட்டு ஒரு வீட்டு போயிட்டு என்ன ஜோசு அது லூஸ் ஆயிடுச்சு ஆமா லூஸ் கனெக்ஷன் இல்ல கையை வச்சு இப்படி பிரஷர் கொடுத்து ஏய் வாங்கி வச்சு இப்படிடா அப்ப நீ தான் பண்ணியா நான் அதே இப்படி வாங்கி வச்சேன் இவன் போது எனக்கு அப்படியா உங்க 2 பேரும் போடுறேன் என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதுங்கடா என்ன ஜோசு அது வந்து இவங்க சொன்னேன் ஆல்ரெடி மார்னிங் இப்படி ஒர்க் ஆகாம போச்சு நான் பிடிச்சிருந்தேன் இப்படி பிடிச்சிருந்தேன் சரி ரவி ப்ரோ நீங்க சொல்லுங்க யாருக்கு மிஸ்டேக்கா இருக்கும் ஆக்சிடென்டா சரி இரு நம்ம இங்க மைக் பத்தி பேசிட்டு இருக்கோம் அவங்க ஏசி காத்துல என்னையா இதெல்லாம் ஏசி காத்து ஓசில ஏசி காத்து வாங்குறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் மிஸ்டேக் வராம பாத்துக்கிறோம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு மைக்கை கரெக்டா வச்சு கரெக்டா பண்ணுது கேமராமேன் ப்ளீஸ்டா கரெக்டா நல்ல வழியை காட்டு சரியா நீதான் எங்க குலதெய்வம் இப்போதைக்கு போட்டு ஆமா சரி ரைட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நேரா டவர் டைம் ஆயிட்டு வாங்க போட்டு இன்னும் இது வச்சு என்னப்பா பண்ணுவாங்க அண்ணன் கேளுங்க ஆமா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல இத வச்சு நான் எங்க போறேன் பண்றது எங்கனாலும் வச்சு பண்ணலாம் மசாஜ் அங்க இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மசாஜ் அதே அப்படி கரெக்டா ஆமா வாய் வேண்டாம் அது வேற யாராவது யூஸ் பண்ண முடியாது அதனால வேண்டாம் வாயில வைக்கண்டாம் அண்ணா இங்க சட்டில விப்பாங்களா சட்டியா யாருக்கு இல்ல இன்னைக்கு குளிக்கும் போது ஒரு சரியான விஷயம் இருக்கு என்னன்னா இவன் சட்டியை போடல ஆக்சுவலி வந்து சட்டி கிழிஞ்சிருச்சு ஓகே காட்சி கோபுரத்துக்கு என்ட்ரி ஆயாச்சு அது என்ன கோபுரம் அது என்ன கோபுரம் அது என்ன கோபுரம் சொல்லு எனக்கு வரது நான் சொல்றேன் காஜி கோபுரம் எல்லாரும் கேட்டுக்கிடுங்கப்பா எல்லாரும் கேட்டுக்கிடுங்க இது என்ன கோபுரம் சொல்லு காஜி கோபுரம்
காஜ் வேண்டாம், தமிழ கொல்றானே. இப்படி டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வேணும் நண்பர்களே. வியூ டவர் வேற லெவலா இருக்காங்க பாத்தீங்கன்னா. மேல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. என்ன டவர்? இப்ப சொல்லு தமிழ்ல சொல்லு. கடைசியா ஒரு வாய்ப்பு, இல்லாட்டி உன டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வெளிய விட்டு போறோம். என்னது? காட்சி கோபுரம். சரி ஓகே. சொல்லு போவோம். காசி கோபுரம். கண்ணீர் கிட்டது போதும் அப்படியே. இல்ல அது வீடியோ பாக்குற தமிழர்களுக்கு ரத்தம் கொதிக்கல. இவன் தூக்கி போட்டு சம்தேன்னு தோணல. அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. காஜின் போறதுக்கு போல காசின்னு போட்டுட்டாங்க. வாவ், அங்க பாருங்க வியூனா இதான் வியூ. ரவி ப்ரோ வாங்க வேற லெவல் வியூ கிடைச்சிருக்கு. ஆஹா, காத்து வெரி மக்களே. ரவி ப்ரோ காப்பிரைட்ஸ் கொடுத்துறாரு. வெளிய இருந்து பாக்கும்போது சின்னதா இருந்துச்சு, உள்ள வந்தா சுத்திட்டே இருக்கு. இப்போ பாருங்க வியூவை. சொல்லுங்க ரவி ப்ரோ. கடலுக்கா? அது அந்த காலத்துல நம்ம ஒரு அரசர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கப்பல்ல என்ன கொண்டு போயிருக்காங்கன்னா ஒரு மந்திர பெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மந்திர பெட்டியில நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குமா. ஆனா அது நம்ம ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் நிக்கவே செய்யாதான். ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, கடல்ல ஒரு நாள் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கடல்லாம் நல்ல தண்ணியா தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் என்னாச்சு, அவர் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பவே அதெல்லாம் கேட்கக்கூடாது. கதையை கேளுங்க, அவ்வளவுதான். அடுத்து உப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. உப்பு வேணும்னு உடனே என்ன ஆயிட்டு, உடனே அது வந்துட்டே இருந்திருக்கு. இதுக்கு போற போக்கில் நின்றுன்னு பார்த்தா அந்த டப்பா எது ரிப்பேர் ஆயிட்டா நிக்கவே இல்ல. வந்து அந்த கப்பலே முங்கி அந்த டப்பா என்ன பண்ணிட்டு இப்ப கடலுக்கு அடியில இருக்கான். எங்க இருக்குன்னு தெரியாது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உப்பு வந்துட்டே இருக்கு. அதனால மொத்த கடல் தண்ணி உப்பா இருக்கு. தண்ணி நல்ல தண்ணி ஆயிரும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இந்த கதையெல்லாம் வரலாறு எழுதணும்டா நானு. நீங்க எழுதுனீங்க? திருவள்ளுவர் எங்க தாத்தா தான் தெரியாதா? இதுல ஆளா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவன் டவுட் போடுறான். இவரை என்ன பண்றோம்னா, இப்ப இவனை தூக்கி உள்ள போட்டு ஆளா இருக்கா செக் பண்றோம். சரியா? போடுங்க. செல்ஃபி எடுப்போம் பாய். வந்துட்டு ஒரு போட்டோ எடுக்கறதுனா கேமரா இருக்குல, கேமரால எடுப்போம். அவ்வளவுதானே. நல்ல செல்ஃபி எடுப்போம். செல்வி எடுப்போம். என்னடா இது? காட்சினா காட்சிங்கறா, என்னடா செல்ஃபினா செல்விங்கறா, என்னடா செய்யறது? அது வந்து பேர் இவங்க மாத்துனது. நான் கரெக்டா தான் சொன்னேன். நீ தானா காட்சி தல. இவன் யார் எடுத்துட்டு இருக்கான் வீடியோ? அங்க இருக்கிற பொண்ணுங்க. என்ன ப்ரோ? வீடியோ இந்த சாம்சங் S23 அல்ட்ரா வந்ததுல இருந்து இங்க இருந்து அங்க ஜூம் அண்ணா நிக்கி போடுறா. அவன் கால் நினைக்க போறாங்கடா, வேற எங்கேயும் போல. கண்ணனை குடுத்துட்டான். என்ன ப்ரோ? அங்க நிக்கிறதெல்லாம் பையன் மட்டும் தான், பொண்ணுலாம் கிடையாது. சும்மா ஒரு பண்ணுக்கு தான் பேசுனாரு. தெரியா? பொண்ணுதான் ப்ரோ. பையன் அல்ட்ரா வளைக்க பயம் இருக்கு. என்ன ரை ப்ரோ? பயம் இருக்கு. வீடியோ எடுத்துட்டீங்களா? வெல்கம் டு ஸ்பைடர்மேன். இல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸ்பைடர்மேன்னா இப்படி, ஸ்பைடர் உமன்னா இப்படி. புரிஞ்சவே பிஸ்தா. புரியல. நான் பாதாம் எடுத்துட்டு போறேன். அதான் சொல்றேன் பத்தியா ஸ்பைடர்மேன். அது வந்து அது எந்த வராது. ஆள் இல்ல. ஒரு வீடியோல வரும்ல, அது வேணாம் விடுங்க அண்ணன். ஏன்டா பேச சொல்ல வைக்கிற? அது அது மாதிரி நான் புரிஞ்சுக்கோ. அது மாதிரியா? ஆமா அதா அந்த மாதிரி இந்த இடத்த பத்தி எனக்கு என்ன, ஒரு 15 ரூபா கொடுத்துட்டு வந்து ஒரு பாயம் ஒரு தலவாணி எடுத்துட்டு ஒரு போரம் எடுத்துட்டு வந்தா இழுத்து முடிஞ்சு ஜம்முன்னு வராங்களா. அவ்வளவு காத்தடிக்கு ஃப்ரீயா. வெள்ள சட்டை கண்ணாடியில போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. யாரெல்லாம் இல்ல நம்ம மட்டும்
அருமை அருமை அருமை. ஆமா அதான் கையை இப்படி வச்சுட்டு வரான்னு ஒரு மாதிரி தடவிட்டு வரா. யாரெல்லாம் தடவி தடவி வராங்க. நீ எதுக்காக தடவை யாரெல்லாம் சொல்லுங்க. ஒரு வழியா டவரை சுத்தி முடிச்சாச்சு. சரியா, டவரை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து ஆமா அடுத்து அதான் சொல்றோம்ல, அப்ப நல்லா காத்து வருது, சூப்பரா இருக்கு. சொல்லு நீ சொல்லு. சொல்லு. காத்து அருமையா வருது. ஆனா பாயம் ஒரு தவணையும் கொண்டு வந்தா நல்லா படுது. இதானடா நானும் சொன்னேன். இல்ல இல்ல சொல்லு சொல்லு சொல்லு. வெக்கப்படாத வெக்கப்படாத. இவர மாதிரி கூட வந்தானா கெட்டி முடிச்சிட்டு வராங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். பஞ்சு போல இருக்காரா தனியா இருந்தா வச்சுக்கோ, காத்துல அடிச்சிட்டு போயிருவாரு. ஒல்லி எப்படி இருக்காலாம் வராங்க பறந்து. ஆமா இப்பதான் என்ன விசிறுது அப்படியே. நானா அப்பவே சொன்னேன் பாயம் கொண்டாங்க படுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. ஆமா அடுத்து எங்க போறோம்? கண்ணாடி டைம் ஆயிட்டா, போட்டு டைம் ஆயிட்டா. போலாம் போலாம் போலாம், ஓடு போடு.